ஹீரோ நான் உடனே வந்துடுறேன், நீங்க 2 பேரும் அவன ஃபாலோ பண்ணிட்டே இருங்கன்னு சொல்றான். அவங்க 2 பேரும் அந்த கோட் சூட் போட்டவன ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா இவன் தான் கேமுக்கான இன்விடேஷன் எல்லா ஆளுங்கிட்டயும் குடுக்குறவன். அவன் அங்கிருந்து நேரா போய் ஒரு பேக்கரில 100 பன்னு வாங்குறான். அப்படியே அங்கிருந்து பக்கத்து கடைக்கு போய் 100 லாட்டரி சீட் வாங்குறான். அங்கிருந்து நேரா ஒரு பார்க்குக்கு போறான். ஒரு பிச்சைக்காரன் கிட்ட பன்னு வேணுமா லாட்டரி சீட் வேணுமான்னு கேக்குறான். அந்த பிச்சைக்காரன் 2மே வேணும்னு சொல்றான். இல்ல ஏதாவது ஒண்ணுதான் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கோட் சூட் போட்டவன் சொல்றான். அந்த பிச்சைக்காரன் லாட்டரி சீட் எடுத்து கிழிக்கிறான். ஆனா அவனுக்கு எதுவுமே காசு கிடைக்கல. உடனே அவன் பண்ண தராம அங்கிருந்து வேற ஒரு பிச்சைக்காரன் கிட்ட போயிடுறான். அந்த பிச்சைக்காரன் அந்த கோட் சூட் போட்டவங்க கிட்ட இருந்து லாட்டரி சீட்டை வாங்கி தான் தேய்ச்சி பாக்குறான். பார்த்தா அவனுக்குமே பிரைஸ் விடல. இதே மாதிரியே அந்த பார்க்ல இருக்க எல்லா பிச்சைக்காரங்கிட்டயும் அவன் போய் என்ன வேணும்னு கேட்கறான். அவங்க எல்லாருமே லாட்டரி சீட் தான் எடுக்கிறாங்க. சில பேர் மட்டும் தான் பன் எடுக்கிறாங்க. அப்ப அங்கிருந்து போய் மீந்து போன பண்ணெல்லாம் பார்க்கோட நடுவுல கொட்டிட்டு உடனே நான் கொடுத்த வாய்ப்பு நீங்க எல்லாம் தவற விட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு பண்ணெல்லாம் போட்டு மிதிச்சு நாசம் பண்ணிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். போறவன் பின்னாடியே அந்த அடியாளுங்க 2 பேரும் அவனை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. தன்னை ஃபாலோ பண்றாங்கன்னு தெரிஞ்சு அவங்க 2 பேரையும் அடிச்சு அவன் கடத்தி கொண்டு போய் ரூம்குள்ள வச்சிடறான். இப்ப அவங்க 2 பேரையும் கட்டி போட்டு ஸ்டோன் பேப்பர் சீசர் கேம் விளையாடுங்க, அதுல யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களை உயிரோட விட்டுறேன்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து சுத்த ஆரம்பிக்கிறான். அந்த துப்பாக்கில ஒரு புல்லட் மட்டும் தான் இருக்கு. யார் தோக்குறாங்களோ அவனை கொண்டுடுன்னு சொல்லிட்டு விளையாட்ட ஆரம்பிக்கிறான். இவங்க 2 பேரும் அடியாளவே இருந்தாலும் அந்த டான் தான் இவனுக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சிருப்பான். அதனால கூட்டாளியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவனை காப்பாத்துறதுக்காக 2 பேரும் பிளான் போட்டு ஸ்டோன் பேப்பர் சீசர் விளையாடிட்டே இருப்பாங்க. அந்த அடியால 2மே ஸ்டோன் காமிச்சிருவான். இப்ப அந்த டான் அவனை காப்பாத்துறதுக்காக எந்த ஒரு மூவும் பண்ண மாட்டான். நீங்க விளையாடலன்னு சொல்லிட்டு அவனை உடனே அவன் கண்ணு முன்னாடியே சுட்டு கொன்றுவான்.